வணக்கம். நம் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல வேல்மாறல் பாடலுக்கு நாம் விளக்கம் பார்த்துட்டு வாரோம். 4 பாடல்களுக்கு வேல்மாறல் பாடல்களுக்கு நம் விளக்கம் பார்த்தாகிவிட்டது. இப்பொழுது 5வது பாடல். வழக்கம் போல நாம் இந்த 5வது பாடலை நாம் ஏற்கனவே சொன்ன அந்த சந்தத்தின் அடிப்படையினை என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். அந்த சந்தத்தை மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். கனத்ததன தனத்ததன என்று 7 முறை சொல்ல வேண்டும். கடைசியில் தான என்பதுதான் நமக்கு இந்த சந்தம். இப்பொழுது நாம் பாடலை பார்ப்போம். சுரர்க்கு முனி மரர்க்கு மக பதிக்கு விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் தான் இந்த பாடல். இதுல திருப்புகள்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அருணகிரிநாதர் சந்தத்திற்காக முதல் வார்த்தையில் உள்ள கடைசி 2 எழுத்தை அடுத்த வார்த்தையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? சேர்த்து படிக்க வேண்டும். அப்படி ஒவ்வொன்றையும் நாம் சேர்த்து படித்தால்தான் அதற்கு உண்மையான பொருள் நமக்கு தெரியும். இப்ப சுரர்க்கும் முனிங்கிறதுல சுரர்க்கும் அதுல நிறுத்திட்டு அந்த முனிங்கிறத அடுத்த வார்த்தையோட சேர்த்து படிக்கணும். சுரர்க்கும் முனி வரக்கும் மகங்கிறதுல இந்த சுரர்க்கும்ங்கிறத நிறுத்திட்டு அந்த முனிங்கிறத அடுத்த வார்த்தையில் போடணும். அதாவது இந்த வேல் யாருக்கெல்லாம் அருள் செய்ததுங்கிறது தான் இந்த பாடலுடைய மைய கருத்து. யாருக்கெல்லாம் அருள் செய்தது என்று பார்க்கின்ற பொழுது சுரர்க்கும். சுரர் என்றால் யார்? தேவர்களுக்கு. முன்னால ஆனா போட்டாச்சுன்னா அசுரர். எப்பவுமே என்ற எழுத்து முன்னால் வந்தா எதிர்மறையை காட்டுவது, எதிர்ப்பதத்தை சொல்வது. இப்போ நீதி என்ற ஒரு வார்த்தை எடுத்தால் முன்னால ஆனா போட்டா அநீதின்னு ஆயிரும். தர்மம் என்ற ஒரு வார்த்தைக்கு முன்னால ஆனான்னு போட்டாச்சுன்னா அதர்மம் அப்படி ஆயிரும். அது மாதிரி சுரர் யார் என்றால் தேவர்கள். முன்னால ஆனா போட்டாச்சுன்னா அசுரர் அப்படின்னு ஆயிரும். சுரர்க்கும் தேவர்களுக்கும் என்ன செய்தது இந்த வேல்? இந்த வேல் என்றால் முருகப்பெருமான் தான் தேவர்களை காத்தது. இப்ப முதல் பாடலே நம்ம பார்க்கின்ற பொழுது பார்த்தோம். அதாவது இந்திரனுடைய அந்த காலில் பூட்டப்பட்ட அந்த விலங்கை தகர்த்தெறிந்தது இந்த வேல்னு பார்த்தோம். திருச்செந்தூரில தேவர்களுக்கு என்ன செய்கின்றது? அருள் பாலிக்கின்றார் முருகப்பெருமான். மார்கழி மாதத்துல தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமானை பூஜை செய்கிறார்கள். ஏனென்றால் தேவர்களை விடுவித்தான், இந்திரனை விடுவித்தான். இந்திரன் மகன் ஜெயந்தனை விடுவித்ததுனால மார்கழி மாதம் திருச்செந்தூர் தேவர்களுடைய மாதம். நீங்கள் இப்பொழுது போக முடியாது. பஞ்சலிங்கம்னு மிந்தி உள்ள போய் பார்ப்பாங்க. சுவாமியினுடைய பின்புறம், கருவறைக்கு பின்புறம் ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். அதுக்குள்ள போனா பஞ்சலிங்கம்னு ஒன்று. இப்ப அங்க பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த பஞ்சலிங்கத்திற்கு போகின்ற போது அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு ஆகாயத்துல ஒரு சின்ன துவாரம் போட்டிருப்பாங்க. அந்த தேவர்கள் எல்லாம் அந்த அந்த துவாரத்தின் வழியா ஆகாய மார்க்கமாக முருகப்பெருமானை மார்கழி மாதம் பூஜை செய்வதாக. ஏனென்றால் முருகனுக்கு ஒரு பட்டம், என்ன பட்டம் என்றால் தேவ சேனாதிபதிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்டம். தேவர்களுக்கெல்லாம் காத்தவன், இந்திரனை காத்தவன். அதனால முருகப்பெருமான் தேவசேனாதிபதி என்று அழைக்கப்பட்டார். அதற்கப்புறம்தான் தேவசேனாவினுடைய திருமணம் என்ன செய்கின்றது? திருப்பரங்குன்றத்திலே நடைபெற்றது. எனவே சுரர்க்கும் என்றால் தேவர்களை காத்தது வேல் என்பது. 2வது முனிவர்களுக்கும். முனிவர்களை காத்தது வேல். எங்கெல்லாம் முனிவர்களை காத்தது என்று பார்த்தோம் என்றால் வேல் என்பதுதான் முருகப்பெருமான். எண்கண்ல வான்மீகர், வால்மீகி என்று சொல்லப்படுகின்ற அந்த வான்மீகர் எண்கண் என்ற இடத்துல திருவாரூர் மாவட்டத்துல 3 ஸ்தலங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. எட்டுக்குடி, எண்கண், சிக்கல். இந்த 3 ஸ்தலங்களும் முருக ஸ்தலங்கள். அதுவும் சிக்கல் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கின்றது. அதுவும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த எண்கண்லே வான்மீகர் இறைவனுடைய
திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருளை இந்திரனுக்கு கொடுத்தது மாதிரி எண்கண்ல வான்மீகர் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றார். அது மட்டும் இல்ல, முனிவர்களும் சித்தர்களும் ஒன்றுதான். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான சித்தர்கள் அருள் பாலிட்டு இருக்கிறாங்க. திருச்செந்தூர்ல அகத்திய முனிவர் அருள் பெற்றிருக்கிறாரு. திருத்தணியில அகத்திய முனிவர் அருள் பெற்றிருக்கிறாரு. குன்றக்குடியில அகத்திய முனிவர் அருள் பெற்றிருக்கிறாரு. இப்படி அகத்திய முனிவர்களுக்கெல்லாம் அம் முருகப்பெருமான் அருள் பாலித்திருக்கிறார். திருத்தணியில அகத்திய முனிவருக்கு அருள் பாலித்து, அதற்கப்புறம் குன்றக்குடியில திருச்செந்தூர்ல அகத்தியருக்கு என்று தனி சன்னதியே கோயிலுக்கு போகக்கூடிய பாதையில இருக்கின்றது. இங்குதான் முருகப்பெருமான் அவருக்கு தமிழ் இலக்கியங்களையும் வேறு விதமான கலைகளை எல்லாம் போதித்து ஜோதிடத்திலிருந்து அத்தனையும் போதித்ததுனால அகத்தியருக்கு இங்கு தனி சன்னதி திருச்செந்தூர்லே என்ன செய்கின்றது இருக்கின்றது. அதற்கப்புறம் முனிவர்கள் காசியப முனிவர். இந்த காசியப முனிவருக்கு காஞ்சிபுரத்திலே உத்திரமேரூரிலே என்ன செய்திருக்கிறது அருள்பாலிக்கப்பட்டிருக்கின்றது காசியப முனிவர். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சித்தர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பழனிமலையை எடுத்துக்கிட்டால் போகர் சித்தருக்கு அருள்பாலிக்கப்பட்டிருக்கின்றது பழனிமலையிலே. மருதமலையிலே பார்த்தென்றால் அவர் தாகத்திற்காக தண்ணீருக்காக வருகின்ற நேரத்திலே மருத மரத்திற்கு அடியிலே தண்ணீரை வரச் செய்து பாம்பாட்டி சித்தரை ஆட்கொண்ட இடம் மருதமலை. அகத்தியருடைய சீடர் தேரையர் இருக்கின்றார். அந்த தேரையரை ஆட்கொண்ட இடம் என்பது திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்துல இப்பொழுது தனியாக பிரிக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்துல தோரணமலை என்ற ஊர் இருக்கின்றது. அதிலே அகத்தியருடைய சீடர் தேரையருக்கு ஆட்கொள்ளப்பட்டது. அதற்கப்புறம் பழமுதிர் சோலை. இப்படி சித்தர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். திருச்செந்தூரிலே கூட நீங்கள் சென்றால் மூவர் சமாதி என்று சொல்வார்கள். திருச்செந்தூர் கோயிலை கட்டியக்கூடிய மௌன சுவாமிகள், தேசியமூர்த்தி சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள், காசி சுவாமிகள். அதற்கப்புறம் இந்த மூவர் சமாதி கடற்கரையை ஒட்டி இருக்கின்றது. எல்லா கோயில்களும் மன்னர்களால் கட்டப்பட்டது என்பார்கள். ஆனால் இங்கேயும் மன்னன் கட்டினான். இருந்தாலும் ஆலய திருப்பணி முழுவதையும் செய்தவர்கள் இந்த மூவர் தான். காசி சுவாமிகள், மௌன சுவாமிகள், ஆறுமுக சுவாமிகள். அது மட்டும் இல்லாமல் எல்லா முனிவர்களையும் பாதுகாத்திருக்கின்ற இடம். பிராலிமலையிலே நாரத முனிவருக்கும் காசிப முனிவருக்கும் பிராலிமலை முருகன் அருள் பாலித்திருக்கிறான். அதுக்கப்புறம் கந்தன்குடியிலே திருவாரூர் பக்கத்திலே கந்தன்குடியிலே முனிவருக்கு அருள் பாலித்திருக்கிறான். இப்படி முனிவர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறான். அது மட்டுமல்ல, சிறுவாபுரி தேவர்களுக்கு இந்திரனுக்கும் உணவளித்த இடம். சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிறுவாபுரி. நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய நாமம் என்னவென்றால் பாலசுப்பிரமணியன். சிறுவாபுரியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய நாமம் என்னவென்றால் பாலசுப்பிரமணியன். திருச்செந்தூரிலே எப்படி இந்திரனையும் தேவர்களுக்கும் அருள்பாலித்தானோ அதுபோல சிறுவாபுரி முருகன் அந்த தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் என்ன செய்தான் அருள் பாலித்திருக்கிறான். ஏனென்றால் அடுத்த வரி அதுதான். முதலில் தேவர்களுக்கு காத்தது, முனிவர்களுக்கு அருள் பாலித்தது, அடுத்தது மகபதிக்கும் இந்திரனுக்கு அருள் பாலித்தது. அடுத்தது பார்க்கின்ற பொழுது அரிதனக்கும் மகாவிஷ்ணுவுக்கும், அதற்கு முன்பாக பார்க்கின்ற மகபதிக்கும் விதிதனக்கும் பிரம்மனுக்கு அருள் பாலித்தது என்று சொல்கின்றார்கள். பிரம்மபுரீஸ்வரர் என்று உங்களுக்கு இருக்கின்றது. இந்த பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மனுக்கு அருள் பாலித்த இடமாக என்ன செய்கின்றது இருக்கின்றது. இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் உங்களுக்கு திருவாரூர் பக்கத்திலே பிரம்மனுக்கு அருள் பாலித்ததனால அந்த எட்டுக்குடியிலே பார்க்கின்ற பொழுது அந்த பிரம்மனுக்கு அருள் பாலித்திருக்கின்றது.
இது எப்படி வருகின்றது பார்க்கின்றபோது, விதி தனக்கும் விதி என்றால் நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுடைய விதியை எல்லாம் அ நிர்ணயிப்பது யார் என்றால் பிரம்மதேவன் தான். அதனால சுரர்க்கும், முனிவர்க்கும், மகபதிக்கும், விதி தனக்கும், விதி தனக்கும் முடிஞ்ச உடனே அரிதனக்கும், மகாவிஷ்ணுவுக்கும் என்ன செய்திருந்தது? இந்த வேல் அருள்பாலித்து இருக்கின்றது என்றால், அடுத்து நரர் தனக்கும், இந்த உலகத்து மக்களையெல்லாம் என்ன செய்கின்றது? இந்த வேல் வந்து காப்பாற்றுகின்றது. உலகத்து மக்கள் நரர் தனக்கும் நரர்னா மனிதர். அதனால தான் விவேகானந்தர் பேர் வந்து நரேந்திரன் சொல்றாங்க. நம்மளுடைய நரேந்திரன் தான் பிற்காலத்துல வந்து விவேகானந்தர் என்ன செய்யப்பட்டது வந்தது. நரன் என்றால் மக்கள், மனிதர்கள். இந்திரன் என்றால் தலைவன் என்று பெயர். நரேந்திரன் என்றால் மனிதர்களின் தலைவனாக விவேகானந்தர் இருந்தால், தேவேந்திரன் என்று சொல்கிறோம்ல, தேவர்களுக்கு தலைவன் என்று. இந்திரன் என்றாலே தலைவன் என்றுதான் பொருள். அதுபோல மனிதர்களையும் இந்த வேல் காத்தது. அதுதான் இந்த வேல் மாறல். எப்படியெல்லாம் வேல் காக்கின்றது, யாரையெல்லாம் காப்பாற்றுகின்றது என்பதுதான் இந்த வேல் மாறலுடைய ஒரு ஒப்பற்ற கருத்து. அடுத்து இந்த மக்களுக்கு இடையிறும் கமக்கு உறும் இடுக்கண் வினை சாடும். கமக்கு உறும் அதாவது எல்லார்களுக்கும் ஏற்படுகின்ற இடையூறுகளையும், துன்பங்களையும், பிரச்சனைகளையும் அத்தனையும் இந்த வேல் காத்தது என்ன. அந்த வினை என்பது துன்பத்திற்கு காரணமாக இருப்பது. ஒருவர் துன்பம் அடைகின்றார் என்றால் நீங்கள் எல்லாம் துன்பப்படுகின்ற பொழுது இறைவனிடத்திலே நீங்கள் கோபப்படுவீர்கள், ஆத்திரப்படுவீர்கள். ஔவையாரிடத்திலே போய் கேட்கின்ற பொழுது ஔவையார் சொல்கின்றார், "செய் தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தகால் எய்த வருமோ இருநிதியம்" அப்படின்னு சொல்றான். டேய் நீ செஞ்ச வினைப்பயன் இருக்கும்போது, அதனால தானே உனக்கு துன்பம் வருகிறது. நீ செஞ்ச வினையினாலேயும், கர்மத்தினாலேயும் கடந்த பிறவியிலே உள்ள அந்த வினைப்பயனுடைய காரணமா தானே உனக்கு இந்த துன்பம் வருகின்றது. அதனால அதற்கு போய் நீ தெய்வத்தை கோவப்பட்டால் என்ன இருக்கு? அப்படின்னு ஔவையார் சொல்றா. அது மட்டும் இல்ல. இந்த விதிய பத்தி ஔவையார் நெறைய சொல்றா. "எழுதியவாறாதாம் இறங்கு மடநெஞ்சே கருதியவாறாமோ கருமம்" அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றா. டேய் எல்லாமே பிரம்மன் எழுதின எழுத்துப்படி தானடா நடக்கும். நீ நினைச்சபடி எதுவுமே நடக்காத. நீ நினைச்சு இந்த உலகத்துல என்ன நடக்கும்? ஒண்ணு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லையே! அப்படிங்கிறா. ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்து ஆயினும் ஊழ் கூட்டும்படி என்று கூடாவாம்பா. நீ எவ்வளவு வேணாலும் சேமிச்சுக்கோ. நீ எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாத்தியம் பண்ணிக்கோ. ஆனா விதி அத உனக்கு அணிவிக்கிறதுக்கு உரிமை குடுத்தா மட்டும் தான் அத அணிவிக்க முடியும்னு சொல்றா. இதே கருத்த தான் வள்ளுவர் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, "பகுத்தான் பகுத்த வகையல்லால் கோடி துகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது." இறைவனுடைய அனுமதி இல்லாம நம்ம ஒரு 10 காசு இல்ல, 1 காசு கூட நமக்கு அனுபவிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. அந்த வினை என்பது உங்களுக்கு ஒரு முக்கியம். ஆமா. அபிராமி அந்த அதுல வரும். இலைக்கும் வினை வழியே அடுங்காலன்னு வரும். இலைக்கும் வினை வழியேன்னு வரும். அப்ப வினையினுடைய வழியாகத்தான் துன்பம் வருகின்றது. ஒரு மனிதனுக்கு துன்பமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவன் கொண்டு வந்த வினை பயன். அந்த வினை பயனை நாம் அனுபவித்து தான் தீர வேண்டும். நாம் அந்த வினைப்பயனில் இருந்து விடுபடுவதற்கும் அருணகிரிநாதர் சொல்கின்றார். "வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லக் கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வராதே வினை" அப்படின்னு சொல்றா. அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து நெத்தியில விபூதி பூசிட்டா, நமக்கு வந்த வினை ஏற்கனவே கொண்டு வந்தது எல்லா வினையும் நீங்கக்கூடியது திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சு நெத்தியில திருநார் பூசினா போதும் அப்படின்னு சொல்றாப்ல. அது மட்டும் இல்ல. சஷ்டி கவசம் நீங்க படிக்கும்போது முதல் வரிய பாருங்க. "துதிப்போர்க்கு வல்வினை போம்" முதல்லயே நூல் பயன் வந்து அதுதான் சொல்லுது.
பாலதேவராய சுவாமிகள் சொல்கின்ற பொழுது, இந்த சச்சிகவச பாடலை நீங்கள் பாடினால், முதலில் உங்களுக்கு வல்வினை போய்விடும். நீங்கள் ஏற்கனவே கொண்டு வந்த அந்த வினைப்பயன் நீங்கிவிடும் ங்கிறது சச்சிகவசம் என்ன செய்கின்றது? சொல்கின்றது. "துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும்" அப்படின்னு சஷ்டிகவசம் என்ன செய்கின்றது? சொல்கின்றது. அதனால இந்த வினையினால தான் துன்பம் வருகின்றது. அந்த வினை என்ன ஆகும் என்று பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது மீண்டும் நம்ம அந்த பாடலை பார்க்கின்ற பொழுது, "சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண்" இடுக்கண் என்றால் துன்பம். ஆமா. துன்பத்துக்கு காரணம் வினை. இடுக்கண் வினை. முன் கொண்டு வந்த வினை. சாடும் என்றால் மோதி அழிக்கும் என்று பொருள். நம்மளுடைய வினைப்பயனை மோதி அழித்துவிடும். நமக்கு துன்பம் இல்லாமல் ஆக்கிவிடும். யாருக்கெல்லாம் இந்த முருகப்பெருமான் அருள்பாலித்தான் என்பதை தேவர்களுக்கு அருள்பாலித்தான், முனிவர்களுக்கு அருள்பாலித்தான், பிரம்மனுக்கு அருள்பாலித்தான், மகாவிஷ்ணுவுக்கு அருள்பாலித்தான். இப்ப நீங்க சென்னை பக்கத்துல குன்றத்தூருக்குள்ள வந்து முருகப்பெருமானுக்கு கீழ வந்து பெருமாள் கோயில் இருக்கின்றது. அந்த பெருமாள் கூட ஒரு மன்னனுக்கு மேலே குன்றத்தூர் முருகன் கோயில்ல போகின்ற பொழுது, அது ஒரு வரலாறு இருக்கின்றது. மகாவிஷ்ணுவும் முருகப்பெருமானும் ஒன்றுதான் என்பதை அதற்கு ஒரு வரலாறு குன்றத்தூர்ல என்ன செய்கின்றது? நடைபெற்றிருக்கின்றது. அதனால மகாவிஷ்ணுக்கு அது மட்டும் இல்ல, அறுபடை வீடுல எங்குமே இல்லாத ஒரு ஸ்தலத்துல வந்து பெருமாள் கோயில் இருக்குன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில்ல மட்டும் தான் உங்களுக்கு பெருமாள் கோயில் இருக்குது. வேற எங்கேயுமே கிடையாது. மகாவிஷ்ணுவும் முருகப்பெருமான் இடம் கொடுத்து, "இங்கே இருந்து நீ அருள்பாலித்துக் கொள்" என்று திருச்செந்தூர் முருகப்பெருமான் தன்னுடைய மாமனையும் அருகில் வைத்துக் கொண்டால், தன்னுடைய அத்தையும் அருகில் வைத்துக் கொண்ட ஒரே முருகஸ்தலம் எது என்று கேட்டால் திருச்செந்தூர் முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல மட்டும்தான் பெருமாள் இருக்கின்றார். மகாலட்சுமியோட இருக்கின்றார். பெருமாள் நின்ற கோலத்திலும் இருக்கின்றார். பெருமாள் வந்து சயன கோலத்திலும் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் தான். அது மட்டும் இல்ல, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய சந்தான கிருஷ்ணனும் அங்கு இருக்கின்றார். அதனால தேவர்களை காத்தது என்று பார்த்தோம், முனிவர்களை காத்தது என்று பார்த்தோம், பிரம்மனை காத்தது என்று பார்த்தோம், மகாவிஷ்ணுக்கு கூட அடைக்கலம் கொடுத்து அருள்பாலித்தது என்று பார்த்தோம், உலக மக்களை எல்லாம் காத்தது என்று பார்த்தோம். அவர்களுக்கு தேவையான அந்த துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வினை பயனை நீக்கியது என்று பார்த்தோம். அந்த வினை பயனை மோதி அழித்தது இந்த வேல் என்று பார்த்தோம். இதுதான் இந்த பாடலுடைய ஒரு மைய கருத்தல்ல. அருமையான கருத்து. ஆமா. அந்த வேல் வந்து அந்த வினைப்பயனை மோதி அழித்துவிடும், சாடும். ஏன்னா முதல் பாட்டிலே வரும் உங்களுக்கு. "ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வான்னு" கந்தர் அனுபூதியில முதல் பாட்ட பாருங்க. "ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே"ன்னு வரும். அந்த கஜமுகாசூரனை வந்து மோதி அழித்தது இந்த வேல் வரும். சாடும் என்றால் மோதி அழித்தது என்று பொருள். எனவே அந்த தமக்கு உறும் வினை சாடும் என்று இவர்களுடைய அத்தனை துன்பங்களையும் மோதி அழித்தது வேல் என்றால், அந்த வேலை வணங்குவதை விட நமக்கு வேற என்ன வேலை இருக்கின்றது என்று சொல்லி, இந்த 5வது பாட்டுக்கு பொருளை சொல்லி நிறைவு பெறுகிறேன். என்றும் உங்கள் லட்சுமி கந்தா. வழக்கம் போல நம் ஜேகேஎல் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை அமுக்குங்க. நன்றி, வணக்கம்.